அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோபுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 6, 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்ற போது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமியெங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். பாருங்க, யோபுவை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட். இந்த பூமியில அவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் நீதிமானும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவரே யோபுவை குறித்து சர்டிபிகேட் கொடுக்கிறாரு. அந்த யோபுவையும் சோதிக்கும்படி பிசாசானவன் என்ன பண்றான், வந்து சபையின் நடுவிலே வந்து நின்று ஆண்டவர்கிட்டே பெர்மிஷன் கேட்கிறான். நீ வந்து எல்லாத்தையும் யோபுவையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க வேலி போட்டு வச்சிருக்கிறீங்க, நீங்க பாதுகாத்துட்டு வர்றீங்க, அதனால உங்களை அவன் வந்து ஆராதிக்கிறான், துதிக்கிறான், அவன் உனக்கு நல்லவனா இருக்கான் அப்படின்னு சொல்லி சாத்தான் வந்து யோபுவை சோதிக்கும்படி அவன் உத்தரவு பெற்றுக்கொண்டு அவனுக்கு பல சோதனைகள் வருது. யோபுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பாருங்க, அவர் சொல்ற வசனம் விதமாய் சொல்கிறது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அவருக்கு ஏதோ ஒரு பயம் உள்ளுக்குள்ள இருந்திருக்கு. அவர் ரொம்ப உத்தமன், சன்மார்க்கன், நல்ல ஒரு தேவனுக்கு பயந்த ஒரு மனுஷன். ஆனாலும் அவருக்குள்ள என்ன இருந்திருக்கு அப்படின்னா பயம். அந்த பயம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது பிசாசுக்கு ஒரு வகையா போயிடுச்சு. அதனாலதான் என்ன பண்ணிருக்கான், பிசாசு யோபுவை சோதிக்கும்படி உத்தரவு பெற்றுக்கொண்டான். இவன் ஒரு தேவனுக்கு பயந்த மனுஷன், அதனால தேவன்கிட்டே பெர்மிஷன் கேட்க வந்துட்டான். ஏன் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு பயம். பாருங்க, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அப்ப அவனுக்குள்ள ஒரு பயம் இருந்திருக்கு. அந்த பயந்ததான் நேரிட்டது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு யோபு, அவரே சொல்றாரு, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. அப்ப எந்தெந்த காரியத்தை குறிச்சு அவன் அஞ்சிருக்கான், ஏதோ ஒரு பயம் அவனுக்குள்ள வந்திருக்கு. அதனாலதான் நான் அஞ்சினது எனக்கு வந்தது, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்லி யோபு சொல்றார். ஆம் பிரியமானவர்களே, நாமளும் கூட எதை குறிச்சோம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நான் எதற்கும் பயப்படேன் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த எந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படாம தைரியமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நல்ல வேலைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி ஆண்டவரே, யோபு என்கிற பக்தன் நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, அவர் பெரிய பக்தன் தான், ஆனாலும் அவருக்குள்ள கர்த்தர் மேல உள்ள பயத்தை விட வேற ஏதோ ஒரு பயம் இருந்ததுனாலதான் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் அவர் சந்தித்தார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட பயங்கள் உம்முடைய ஜனங்களுக்கு தூரமாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால தேவனுக்கு பயப்படுகிற பயம் அது ஆண்டவரே ஞானத்தை பிறப்பிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ராஜா, உமக்கு பயப்படுகிற பயத்தை தவிர வேற எந்த பயம் உம்முடைய ஜனங்களுக்கு வராதபடிக்கு அதற்கெல்லாம் விலக்கி நீர் பாதுகாப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ தகப்பனை நீர் அனுகிரகம் பண்ணுங்க. பிசாசுடைய எந்த காரியத்துக்கும் உம்முடைய ஜனங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். God bless you.